Good morning, students. Welcome to the online class. Today I am going to teach a new English lesson. The lesson name is Taking the Bully by the Horns. Meena, Anu, and Ajay are in class 7. Anu is the shortest in their class, and Ajay is always making fun of her height. He calls her by nicknames which draw attention to her size and is constantly patting her on the head to show how short she is. Anu, already self conscious, feels hurt, but she doesn't say anything. Meena sometimes laughs with Ajay when he is mocking Anu, but she also feels sorry for her. Meena, Anu, and Ajay are in class 7. கிளாஸ் செவன்லேருந்து 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். மீனா, அனு, அஜய். அனு இஸ் த ஷார்ட்டஸ்ட் இன் their கிளாஸ் அண்ட் அஜய் இஸ் ஆல்வேஸ் மேக்கிங் ஃபன் ஆஃப் ஹேர் ஹைட். அனு என்ற கேர்ள் வந்து ஷார்ட்டாக இருக்கும். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும். இட்ஸ் த ஷார்ட்டஸ்ட் கேர்ள் இன் திஸ் கிளாஸ் அப்படி தான் மீன் பண்ணலாம். ஷார்ட்டஸ்ட் கேர்ள்னு. ஷார்ட்டஸ்ட்னால் இருக்கிறதுலே ஷார்ட்டான கேர்ள். அந்த ஹைட்டை பார்த்து தான் அஜய் வந்து என்ன செய்கிறான், கேலி பண்ணுறான். He calls her by nicknames. நிக்நேம்னால் நம்மளுக்கு தெரியும். பெட் நேம் சொல்லுவாங்க, நிக்நேம் சொல்லுவாங்க, பட்டப்பேர். விச் draw attention to her size. அந்த சைஸை பார்த்து அவள் நிக்நேமாக சொல்கிறான் அஜய். And is constantly patting her on the head. அது மட்டும் இல்லை, தலை மேலே தட்டி கொடுத்து ஷார்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி சொல்லுவான். ஷோ ஹே ஷார்ட் ஷீ இஸ், இவ்வளோ ஷார்ட்டாக இருக்குன்னு. ஆனால் ஆல்ரெடி செல்ஃப் கான்ஷியஸ். ஆனால் அனு வந்து கான்ஷியஸாக இருந்துச்சு, இதை பற்றி ஃபீல் பண்ணவே மாட்டாள். ஃபீல்ஸ் ஹேட் பை பட் ஷீ டசன்ட் ஷே எனி திங். ஆனால் இந்த அனுன்ற கேர்ள் வந்து என்ன தான் அவங்க புல்லி பண்ணாலும், ஹர்ட் பண்ணாலும், நிக்நேம் வச்சு சொன்னாலும் அவள் எதுவுமே ஃபீல் பண்ணி எதுவுமே ரிப்ளை பண்ணவும் மாட்டாள். டசன்ட் சே எனி திங். மீனா சம்டைம்ஸ் லாவ்ஸ் அட் அஜய். ஆனால் மீனா என்ற கேர்ள் வந்து அஜய் கூட சேர்ந்து என்ன செய்வா, சிரிப்பா. வென் ஹீ இஸ் மாக்கிங். மாக்கிங்னா என்னதுன்னா கேலி செய்கிறது. மாக்கிங்னா கேலி செய்கிறது. ஆனால் பட் ஷீ ஆல்சோ ஃபீல் சாரி ஃபார் ஹர். ஆனால் ஃபீல் பண்ணுவாள். என்ன ஃபீல் பண்ணுன்னா, அனு வந்து இந்த கேலி செய்கிறதுனால சாரியாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாள். யாருன்னா அனு. அனு பேடாக ஃபீல் பண்ணுறத மீனாவும் என்ன செய்வா, கொஞ்சம் ஃபீல் பண்ணி சாரியாக சொல்லலாமல் ஃபீல் பண்ணுவாள். பட் ஷீ இஸ் ஃப்ரெண்டு வித் அஜய். அஜய் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாள். ஹேவ் யூ ஆர் சம்மன் யூ நோ ever been in a similar situation? இந்த சிமிலர் சுச்சுவேஷனில் நீங்களும் ஃபீல் பண்ணீங்க, நீங்களும் இருந்திருக்கீங்களா? இல்லை ஏதாச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அப்படி இருந்திருக்காங்களா? While growing up, it is common for children to tease each other. But when someone purposely making fun of another or forces them to do things even if they make it clear they don't want to, it is called bullying. இதுதான் புல்லிங் சொல்லுவாங்க. புல்லிங்னா என்னென்னா, கோபப்படுத்துகிற மாதிரி அவங்கள வந்து டீஸ் பண்ணுறது, கேலி பண்ணுறது. கோபப்படுத்துகிற மாதிரி கேலி பண்ணுறது தான். வைல் க்ரோயிங் அப் இட் இஸ் காமன் ஃபார் சில்ட்ரன். இது சில்ட்ரன்ஸ் கூட எப்போவுமே காமனாக இருக்கிறது தான். என்னதுன்னா, டீஸ் பண்ணுறது, மற்றவங்களை வந்து புல்லி பண்ணி ஏதாச்சும் சொல்கிறது, ஈச் அதர். பட் வென் சம்ஒன் பர்பஸ்லி மேக்கிங், பர்பஸாக ஒருத்தரை மீன் பண்ணி அவங்களையே ஃபோக்கஸ் பண்ணி என்ன செய்வாங்க, ஃபன்னாக என்ன செய்வாங்க, மேக்ஸ் ஃபன் ஆஃப் அனதர் ஆர் போசஸ் தேம். இல்லைனா அவங்களோட சேர்ந்து அந்த கேலி செய்கிறவங்களுக்கு கூட்டோட சேர்ந்து என்ன செய்வாங்க, பண்ணுவாங்க. டூ யூ திங்ஸ் ஈவன் இஃப் தே மேக் இட்
clear, they don't want to. ஆனால் அவங்களுக்கு தெரியும் இது பண்ணுறது தப்புன்னு தெரியும். தப்புன்னு தெரிஞ்சாலுமே அவங்களோட சேர்ந்து என்ன செய்வாங்க? புல்லிங். இட் இஸ் கால்டு புல்லிங். சேர்ந்து மற்றவங்கள கேலி பண்ணுறது, கோமாளித்தனம் பண்ணுறது, கொடுமைப்படுத்த, அவங்கள கோபப்படுத்துகிற மாதிரி அவங்கள்ட்ட பேசுகிறது. We like to have fun together with friends. Sometimes we may even want to do something only because our friends are doing them, even if we know it will get us into trouble or is wrong. For example, Meena knows that Anu feels hurt when they teases her, but she doesn't want to say anything because she is Ajay's friend and does not want to upset him. Ajay knows that Anu is upset but continues to bully her because it gives him a feeling of control. Also, he enjoys the attention he is getting from others who laugh instead of telling him to stop. We like to have fun together with friends. இது வந்து ஃபன்னாக கேலியாக வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பண்ணுற மாதிரி திங்க் பண்ணலாம். சம்டைம்ஸ் வி மே ஈவன் வாண்ட் டு டூ சம்திங் ஒன்லி பிகாஸ் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டூயிங் தம். இல்லைனா அவங்க ஃப்ரெண்ட்ஸு செய்வாங்க, அவங்களோட சேர்ந்து என்ன செய்வாங்க? கம்பெனிக்காண்டியும் அவங்க கூட இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸாக. Even if we know it will get us into trouble or is wrong. இது புல்லிங் பண்ணுறனால ட்ரபிளும் இருக்கும், ராங்குன்னு தெரிஞ்சாலும் என்ன செய்வாங்க? அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மீனா நோஸ் தட் அனு ஃபீல்ஸ் ஹட். ஆனால் மீனாவுக்கு தெரியும் அனு வந்து அவளுக்கு வந்து எதனால அவள் காயப்படுறா? ஹட்டுனா காயம், ஊண்டு. எதனாலன்னா அந்த புல்லிங் பண்ணுறனால. அதுன்னு அந்த மீனாவுக்கு தெரியும் அனு ஃபீல் பண்ணுறான்னு. வென் அஜய் டீஸ்கர், அஜய் வந்து டீஸ் பண்ணுறதுனால அனு வந்து ஃபீல் பண்ணான்னு தெரியும் யாருக்குன்னா மீனாவுக்கு. பட் ஷீ டசன்ட் வாண்ட் டு சே எனி திங் பிகாஸ் ஷீ இஸ் அஜய்ஸ் ஃப்ரெண்டு. ஏன்னா அஜய் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால, மீனோடைய ஃப்ரெண்டு அஜய், அதனால தான் அவன் சொல்கிறதுக்கு ஃபுல்லாக அவங்க கூட சேர்ந்து என்ன செய்கிறான்? அவளும் புல்லிங் பண்ணுறா, லாஃப் பண்ணுறா, சிரிக்கிறா. அண்ட் டஸ் நாட் வாண்ட் டு அப்செட் ஹிம். அதனால இவன் வந்து அவனை ஸ்டாப் பண்ணக்கூடாது, எதுவும் சொல்லக்கூடாதுன்ட்டு அவளும் எதுவும் சொல்லலை மீனாவும். அஜய் நோஸ் தட் அனு இஸ் அப்செட். அஜய்க்கும் தெரியும் அனு வந்து இதை புல்லி பண்ணுறதுனால அவன் வந்து ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு தெரியும். பட் கண்டினியூஸ் டு புல்லி ஹர் பிகாஸ், ஏன்னா அஜய் வந்து கண்டினியூ பண்ணுறான்னா இட் கிவ்ஸ் ஹிம் எ ஃபீலிங் ஆஃப் கண்ட்ரோல். ஏன்னா அவனை கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டியும், ஏன்னா அஜயோடைய கண்ட்ரோல் பண்ணி மற்றவங்க வந்து என்ஜாய் பண்ணணும் அந்த. ஆல்சோ ஹி என்ஜாய் த அட்டென்ஷன் ஹி இஸ் கெட்டிங் ஃப்ரம் அதர்ஸ். மற்றவங்க என்ஜாய் பண்ணணும், அதை பண்ணுறக்காண்டியும் அஜய் பண்ணலாம். ஹூ லாஃப் இன்ஸ்டீட் ஆஃப் டெல்லிங் ஹிம் டு ஸ்டாப். ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து என்ஜாய் பண்ணுறக்காண்டி அஜய் வந்து அனு என்ன செய்கிறான்? கேலி பண்ணிகிட்ருக்கான், புல்லிங் பண்ணிகிட்ருக்கான். But is making someone feel unhappy about themselves a sign of strength? Actually, children who bully others tend to have a low opinion about themselves. This means that there may be things about themselves that they don't like or feel ashamed about. They therefore want to humiliate or put another person down in order to feel better about who they are. They think they will fit in with the crowd if they show up another's difference, even if it means picking on the other person. But is making someone feel unhappy. இந்த புல்லிங் பண்ணுறதுனால அவங்க எப்படி அன்ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. பட் themselves a sign of strength. இது ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். மற்றவங்களுக்கு என்னது?
அவங்க புல்லிங் பண்ணுறதுனால அன்ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது மற்றவங்க புல்லிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஆக்சுவலி சில்ட்ரன்ஸ் who bully other tend to have a low opinion about. இது புல்லி பண்ணுறனால அவங்க மேலே லோ ஒப்பீனியன் வரும். நம்மளும் புல்லி பண்ணாமல் இருந்துச்சுன்னா நம்மளுடைய நெகட்டிவும் அவங்க புல்லி பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க themselves. This means that there may be things about themselves if they don't like or feel ashamed. இது மற்றவங்க நம்மளை பிடிக்காத காரியம் இருக்கிறனால நம்ம புல்லி பண்ணுறாங்கன்னு திங்க் பண்ணுறாங்க. ஒரு அஷேமாகவும் ஃபீல் பண்ணாங்க அபவுட். தே தேர்ஃபோர் வாண்ட் டு ஹியூமிலியேட்டாகவும் அசேம் தான், அது அஷேமாக ஃபீல் பண்ண நல்ல பேட் ஃபீலிங்கு. ஆர் புட் அனதர் பர்சன் டவுன் இன் ஆர்டர் டு ஃபீல் பெட்டர் அபவுட் ஹூ தே ஆர். இந்த புல்லிங் பண்ணுறனால மற்றவங்களுடைய மைனஸ் பாயிண்ட் தெரியுது, நம்மளும் கூட இருந்தால் நம்ம மைனஸ் பாயிண்ட் தெரியாமல் இருக்கக்காண்டியும் புல்லி பண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் டு ஹேவ் தேர். தே திங்க் தே வில் ஃபிட் இன் வித் த க்ரௌட் இஃப் தே ஷோ அப். அந்த க்ரௌடில், அந்த ஃப்ரெண்ட்ஸு க்ரௌடோட அனதர்ஸ் டிஃப்ரென்ஸ் ஈவன், ஏன்னா அதை டிஃப்ரென்ஷியேட்டாக காமிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அணுவை பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருக்கா, அதை புல்லிங் பண்ணுறதுனால கேலி பண்ணுறதுனால மற்றவங்களுக்கு தெரியுது இவ ஷார்ட்டாக இருக்கனால தான் கேலி பண்ணுறாங்கன்னு. சேம் லைக் மீன்ஸ் பிக்கிங் ஆன் த அதர் பர்சன். இது என்னென்னா அடுத்தவங்கள்டேருந்து மற்றவருடைய சுதந்திரத்தை பறிப்பதாக பிக்கிங்னா பறிப்பதாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அஜய் இஸ் அன்ஹாப்பி வித் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் இன் த எக்ஸாம். மேபி மீனா டசன்ட் like a big ear and doesn't want anyone to notice them, so they turn their attention to Anu, who is quiet and doesn't respond. Seeing her reaction to the way they treat her makes them feel better about their own problems. மேபி அஜய் இஸ் அன்ஹாப்பி வித் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ். அவன் எக்ஸாம் பெர்ஃபார்மன்ஸில் அவன் ஒழுங்காகவே பெர்ஃபார்ம் பண்ணல. யாருன்னா அஜய். மேபி மீனா டசன்ட் லைக் அ பிக் இயர்ஸ். மீனாவுக்குடைய காது வந்து பெருசாக இருக்குது. அண்ட் டசன்ட் வாண்ட் எனி ஒன் டு நோட்டீஸ் தம். இதை யாரும் வந்து கவனிக்கக்கூடாது, அதை வச்சு டீஸ் பண்ணக்கூடாது, புல்லிங் பண்ணக்கூடாதுன்ட்டு அவளும் அஜய் கூட சேர்ந்துக்கிட்டான். ஸோ தே டர்ன் their attention to Anu, who is quiet and doesn't respond. அனுகிட்ட வந்து அவங்க புல்லிங்கை காமிக்கிறாங்க ஷார்ட்டாக இருக்குன்னு. ஏன்னா அனு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டான், அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கவே மாட்டான். Seeing and reaction to the way they treat her makes them feel better about their own problems. ஏன்னா இவங்களுடைய நெகட்டிவை தெரியாமல் இருக்கணும், மார்க்கு நல்லா இல்லை, அவள் காது வந்து பெருசாக இருக்குது, அதை தெரியாமல் இருக்காண்டி அணுவை வந்து என்ன செய்கிறாங்கன்னா புல்லிங் பண்ணி மற்றவங்க அட்டென்ஷனை அவங்க மேலே திருப்பாமல் இருக்கக்காண்டி பண்ணுறாங்க. புல்லிங் need not always be violent like hitting someone or verbally abuse them. If a group of children always refuse to include a particular child in their games, that's bullying too. Or if you spread stories about someone and it is chasing them sadness, it's quite simple. If through your attention you target someone repeatedly to hurt them, it is bullying. Ragging is another word for bullying. Bullying need not always be violent like hitting someone or verbally abuse them. இது புல்லிங்னா என்னென்னா மற்றவங்களை அடிக்கிறதோ கொடுமைப்படுத்துகிறதோ இல்லை வேர்பலினா வார்த்தையினால் இது பண்ணுறதும் புல்லிங் சொல்கிறாங்க. A group of children always refuse to include a particular child in their games. இதுன்னா சில கேம்ஸில் வந்து என்ன செய்வாங்க, மற்றவங்கள அவன் பெர்ஃபார்ம் பண்ணுறது நல்லா இல்லை அதையும் நோட் பண்ணி என்ன செய்வாங்க, புல்லிங் பண்ணுவாங்க, டீஸ் பண்ணுவாங்க, அவனை கேலி பண்ணுவாங்க. ஆர் இஃப் யூ ஸ்ப்ரெட் ஸ்டோரிஸ் அபவுட் சம்ஒன் அண்ட் இஸ் சேசிங் தம் சேட்னஸ். இல்லைன்னா ஒரு ஷேட்னஸ்ஸாக ஒரு ஸ்டோரி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஸ்டோரியில் வந்து ஹீரோ இல்லாத மெயின்
பார்ட் இல்லாத கேரக்டர் நம்ம என்ன செய்வோம், புல்லிங் பண்ணுவோம். அதே தான். The quite simply through your action you target someone respectfully to hurt them, it is bullying. மற்றவங்கள மனதை பாதிக்கிற மாதிரி இருக்கிறதே புல்லிங் சொல்கிறாங்க. ரேகிங்கும் அதுதான். அந்த வேர்டு மூலமாகவும் சில செய்கைகள் மூலமாகவும் என்ன செய்வோம், அது பண்ணுவோம். அதுவும் புல்லிங்கோட அனதர் மீனிங்னு சொல்கிறாரு. Everyone usually knows who the bullies in a school, class, or neighborhood are usually. They either avoid them out of fear or silently support them because they want to be part of a group. But it is important to know that our actions always have consequences. Everyone usually know who the bullies in a school. எல்லாருக்குமே தெரியும் ஸ்கூலு, in a classroom and in your relative neighborhood. யூஸ்வலி யார் புள்ளி பண்ணுவா, யார் கேலி செய்கிற கேரக்டர், யார் கேலி பண்ணுவா. தே எய்தர் அவாய்ட் தம், சில பேர் வந்து அந்த அவாய்ட் பண்ணுவாங்க, அவங்க கூட சேர மாட்டாங்க. பட் ஃபியர் ஆஃப் சைலண்ட் சப்போர்ட், சில பேர் இந்த ஃபியரை ஃபீல் பண்ணிவிட்டு சைலண்டாக இருக்கணும்காண்டி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தென் பிகாஸ் தே want to be a part of group, but it is important to know that our action, இது வந்து இந்த ஆக்ஷன் வந்து என்ன ஆகுதுன்னா ஆல்வேஸ் ஹேவ் கான்சிக்வன்சஸ், அதில் வந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும், அதை தான் குறிக்குது அப்படின்னு சொல்கிறார் ஆத்தர். எஃபர்ட்டு ஃபுல்லாக வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. Have you heard of them? Peer pressure or peers or people like ourselves, usually by age or common interest. Your classmate and friends are your peers. Sometimes you can find yourself disagreeing with something that everyone is doing, but you also end up doing it because you don't want to be the odd one out. It can be something silly like praising a movie everyone excited about but you are not. Or it can be something more serious like ragging another child as a group even if you don't want to. There's hug pressure to act like everyone else and you give in. Have you heard of the term peer pressure? peer pressure உங்கள் கூட உள்ளவங்க தான், உங்கள் ஏஜ் குரூப், சேம் ஏஜ் குரூப்பை தான் கொடுக்குது. our peers are people like ourselves. அந்த ஏஜ் குரூப்பும் நம்மளே மாதிரியும் அவங்களையும் ஃபீல் பண்ணணும்னு சொல்கிறாரு ஆத்தர். யூஸ்வலி பை ஏஜ் ஆர் காமன் இன்ட்ரெஸ்ட், எதுலேயுமே அவங்களையும் என்ன செய்வாங்க, இன்க்ளூட் பண்ணும். யுவர் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் யுவர் பியர்ஸ். பர்டிகுலர் பியர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அந்த ஏரியா ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம், நியர் யுவர் ஹவுஸ். Sometimes you can find yourself disagreeing with something that everyone is doing, but you also end up doing it because you don't want to be the odd one out. இதை என்ன செய்யணும்னா புல்லிங் பண்ணுறவங்கள நம்ம சொல்லாமல் மற்றவங்கள்ட்ட காட்டி கொடுக்காம இருப்போம். ஏன்னா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து விலகி போயிடுவாங்கக்காண்டியே நம்ம எடுக்கலாம். இட் கேன் பி something silly like praising a movie everyone excited about but you are not. இந்த மூவிலையும் பார்த்தீங்கன்னா, படத்துலையும் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ப்ரைஸ் பண்ணுவாங்க, ஆன்டி ஹீரோ வந்து என்ன செய்வாங்க, எனிமியாக ஃபீல் பண்ணுவாங்க, அதாகவும் இருக்கலாம். ஆர் இட் கேன் பி சம்திங் மோர் சீரியஸ் லைக் ragging another child as a group even if you don't want. இந்த ரேகிங் பண்ணுறதே, அந்த புல்லிங் பண்ணுறதே நம்மளுக்கே பிடிக்காமல் இருக்கலாம், இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக அவங்க கூட இருப்போம். டூ தேர்ஸ் ஹக்
pressure to act like everyone else and you give in. அதை கூட நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஸோடையும் சேர்ந்து அவங்க கூடயும் என்ன செய்வோம், க்ளோஸாகவும் பழகுவோம். Have you ever bullying anyone? Has anyone bullied you? இது நம்ம யாருனாச்சும் புள்ளி பண்ணியிருக்கோமா, இல்லை யாருனாச்சும் நம்மளே புள்ளி பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காரு ஆத்தர். சில்ட்ரன் ஹூ ஆர் புல்லிட் ஃபீல் ரிஜெக்டட். ரிஜெக்டட்னா ஒரு ஷேடியாக அன்ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது தான் ரிஜெக்டட். அண்ட் இட் ஈஸி டு யூஸ் வை. நோபடி லைக்ஸ் டு பி சிங்கிள் அவுட் and insulted in front of others. They can lose their confidence, feel lonely and isolated. இந்த புல்லிங் பண்ணுறதுனால என்ன செய்வாங்கன்னா, சிங்கிளாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க, ஐசோலேட்டட் தனியாக இருக்குன்னு நினைப்பாங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு முன்னாடி இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸு புல்லிங் பண்ணாலே இப்படி ஃபீல் பண்ணுவாங்க. they can lose their confidence. கான்ஃபிடென்ஸ்னால் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக படிக்கிறதுல இதெல்லாம் இருக்காது. ஃபீல் லோன்லி தனிமையாக ஃபீல் பண்ணுறது, அதான் ஐசோலேட்டடாக இருக்கிறது, மற்றவங்க கூட சேராமல் கொள்ளாமல் இருக்கிறதும் என்ன காரணம், மற்றவங்க புள்ளி பண்ணுறனால. Bullies often focus on their target's appearance. Why are you so fat? இதை நம்ம ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை பற்றியும் புள்ளி பண்ணலாம். clothes, your clothes are always so loose. நம்ம ட்ரெஸ்ஸு கோடை எப்படி நம்ம ட்ரெஸ்ஸிங்கை பார்த்தோம், நம்ம என்ன செய்யலாம், நம்ம மற்றவங்க புள்ளி பண்ணலாம், டீசிங் பண்ணலாம். எபிலிட்டிஸ், யூ காண்ட் ஈவன் த்ரோ எ பால். நம்முடைய பவரை வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் வி ப்ளே இன் எனி கேம், இஃப் யூ நாட் ப்ளே வெல் அதர்ஸ் புல்லிங், யூ நாட் ப்ளே வெல் அப்படின்னு, ஒழுங்காக விளையாட மாட்டேறான் அப்படின்ட்டு புள்ளி பண்ணுவாங்க, அவங்க நம்மளே டீஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஃபேமிலி ஆர் சோசியல் சர்க்கிள், நம்ம சரௌண்டிங்கை பற்றியும் நம்ம ஃபேமிலியை பற்றியும், உங்கள் அப்பா இப்படி உங்கள் அம்மா இப்படி அப்படி புல்லிங் பண்ணுவாங்க, அதுவும் ராங்கு. ஒய் டு யூ ஸ்பெண்ட் ஸோ மச் டைம் வித் தோஸ் ஷோ ஆஃப். அது மட்டும் இல்லை, இந்த டைம் என்ன ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் எடுக்கிறியே, இல்லை இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் எடுக்குது, இந்த மேக்ஸ் உனக்கு இவ்வளோ புரியலையா, அதை வச்சு நம்மளே புள்ளி பண்ணுவாங்க. அந்த கேர்ளோட ட்ரெஸ் கோடு, ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை பார்த்தியும் புள்ளி பண்ணலாம், டீசிங் பண்ணலாம். இந்த பாய் நிற்கிறான், அந்த சரௌண்டிங் ஏரியாவை பார்த்தோம், அட்மாஸ்பியரை பார்த்து, என்ன இந்த வீட்டில் தான் வசிக்கிறியா, என்ன இப்படி பாலடைஞ்ச கட்டடமாக இருக்குது, இந்த அட்மாஸ்பியரை சரௌண்டிங் அட்மாஸ்பியரை பற்றியும் நம்மளை புள்ளி பண்ணலாம், டீஸ் பண்ணலாம். இந்த பிளேயராக வந்துட்டு நல்ல பால் போடாமல் இருந்தால், விளையாடாமல் இருந்தால், அதுக்கும் மற்றவங்க டீஸ் பண்ணலாம். Sometimes such comments can affect the bullied person so much that it can even have an effect on their health and their routine. They may not feel like eating, fall sick, more often get nightmares, or find it difficult to fall asleep. Concentrating on their studies can be difficult. They can even get injured if you bully uses physical force on them. Sometimes such comments can affect the bullies person. அந்த புள்ளி பண்ணுறதுனால அந்த பர்சனுடைய ஃபீலிங்கு எப்படி மாறுது, சேஞ்ச் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். So much that it can even have a effect on their health, on their routine. இது ஹெல்த், அவங்களுடைய ஹெல்த்தை பாதிக்குதான், ரொட்டீன் லைஃப்பையும் பாதிக்குதான். தே மே நாட் ஃபீல் லைக் ஈட்டிங், அவங்களால நிறைய ஃபுட்டும் சாப்பிட முடியாது. ஏன்னா ஃபால் சிக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துடுது, மோர் தேன் கெட் நைட் மேர்ஸ்னால் ஒரு ட்ரீமிங், அந்த கனவுலையும் எப்படி இது அன்ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணாங்க, சேடான ஒரு ட்ரீம் தான் அவங்களுக்கு வருது. ஆர் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு ஃபால் அஸ்லீப், தூங்கவும் முடியல கிடையாது அவ்வளோதான். கான்சன்ட்ரேட்டிங் ஆன் தயர் ஸ்டடீஸ், படிப்புலையும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாமல் வருது, ஏன்னா மற்றவங்க புள்ளி பண்ணுறாங்க. கேன் பி டிஃபிகல்ட், தே கேன் ஈவன் கெட் இன்ஜூர்ட் இஃப் த புள்ளி யூசஸ் ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் ஆன் தம். ஃபிசிக்கலாகவும் அவங்க என்ன செய்வாங்க, அஃபெக்ட் ஆகிறாங்க.
Being bullied can also make them develop other problems with their own behavior. They could become very withdrawn, stop talking with people around them, or they could display extreme anger suddenly. Sometimes a child who is bullied can end up bullying someone else just to feel better. இந்த புல்லிங் பண்ணுறதுனால அவங்க பர்சன் எப்படி மாறுன்னு பாருங்கள். பீயிங் புல்லிட் கேன் ஆல்சோ மேக் தம் டெவலப் அதர் ப்ராப்ளம்ஸ் வித் their ஓன் பிஹேவியர். இதனால் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா ப்ராப்ளமெட்டிக்காக மாறுது. தே குட் பிகம் வெரி வித்ட்ரான். இல்லைனா அவங்க எதுலேயுமே கலந்துக்கிறாமல் எஸ்கேப் ஆகணும். எதுக்கு நம்மளை மற்றவங்க கேலி பண்ணுவாங்கன்ட்டு ஏதாச்சும் பெர்ஃபார்ம் பண்ண விடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராமா ஆர் பிக்சர் ட்ராயிங் பண்ணுறதுல இல்லை எனி காம்படிஷன்லேயும் அவங்க வந்து கலந்து கொள்ள மாட்டாங்க. டாக்கிங் வித் பீப்புள் அரவுண்ட் தெம் ஆர் தே குட் டிஸ்பிளே எக்ஸ்ட்ரீம் ஆங்கர் சடன்லி. சம்டைம் மற்றவங்க கூட பேசாமல் இருப்பாங்க. இல்லைன்னா எக்ஸ்ட்ரீம் ஆங்கரோட மற்றவங்க கூட என்ன செய்வாங்க, ஒரு சண்டை போடுற மாதிரி பேசுவாங்க. Sometimes a child who is bullied can end up bullying someone else just to feel better. இந்த புல்லிங் பர்சன் வந்து மற்றவங்கள புல்லிங் பண்ண, மற்றவங்கள கேலி பண்ணுவோன்ட்டு அவங்களுடைய பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது டோட்டலாக. இஸ் தேர் சம்திங் யூ கேன் டூ டு ஸ்டாப் புல்லிங்? இந்த புல்லிங் பண்ணுறவங்கள எப்படி, அந்த பர்சனை வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறது? இஃப் யூ ஆர் பீயிங் புல்லிட் ஆர் இஃப் யூ நோ சம்ஒன் who is getting bullied, the best way to stop it is to inform a responsible adult. This can be a parent, a teacher, or anyone who is in a position to do something about the problem. The adult can intervene and help the child who is bullying to reflect and understand their inappropriate and unacceptable behavior. If you are being bullied or if you know someone who is getting bullied, the best way to stop it is to inform a responsible adult. மற்றவங்க யாருனாச்சும் புள்ளி பண்ணாங்க, அவங்க கேலி பண்ணிகிட்டே இருந்தாங்க, அந்த ஸ்டூடெண்ட் உங்களுக்கு தெரியும்னா ரெஸ்பான்சிபிள் பர்சன்கிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இட் கேன் பி எ பேரண்ட். இந்த ரெஸ்பான்சிபிள் பர்சன் வந்து பேரண்ட்டாக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், ஆர் எனி ஒன் ஹூ இஸ் இன் அ பொசிஷன் டு யூ சம்திங் அபவுட் த ப்ராப்ளம். இல்லைனா ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கலாம். அவங்கள்ட்ட அந்த ப்ராப்ளத்தை சொன்னால் ரெக்டிஃபை ஆகும், கிளியர் ஆகும், ஒரு பீஸ்ஃபுல்லாக அந்த பிளேஸ் வந்து மாறும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணால் அவங்கள்ட்ட சொல்லலாம். த அடல்ட் கேன் இன்டர்வென்ஸ் அண்ட் ஹெல்ப் த சைல்ட் ஹூ இஸ் புல்லிங் டு ரிஃப்ளெக்ட் and understand their inappropriate and unacceptable behavior. இந்த புல்லிங் பர்சனுக்குரிய நெகட்டிவ் திங்ஸை அந்த ப்ராப்ளம் உள்ள பர்சன்கிட்ட இந்த ரெஸ்பான்சிபிள் பர்சன் சொன்னாங்கன்னா அவங்க பிஹேவியர் டோட்டலாக சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. டேக்கிங் ஸ்டாண்ட் இஸ் டிஃபிகல்ட் அண்ட் நாட் ஆல் ஆஃப் அஸ் கேன் டூ இட், பட் யூ கேன் ஸ்பீக் டு your peer about not supporting a bully, because not participating in doing something wrong also matters. You can also show your support for the targeted person in small ways. Include them in your games, share things with them, speak to them more, make them feel included. Taking a stand is difficult and not all of us can do it. இந்த டிஃபிகல்ட்டை வந்து எல்லாரும் நம்ம பண்ண முடியாது. பட் யூ கேன் ஸ்பீக் டு யுவர் பியர்ஸ் அபவுட்ஸ் நாட் சப்போர்ட்டிங் எ புல்லி. நம்ம குரூப்போட, நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சொல்லலாம், இந்த புல்லி பண்ணுறவங்க கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, சப்போர்ட் பண்ணக்கூடாது அவனுக்கு அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நாட் பார்ட்டிசிபேட்டிங் இஸ் டூயிங் சம்திங் ராங் ஆல்சோ மேட்டர்ஸ். இல்லைன்னா இந்த சப்போர்ட் பண்ணாமல் நம்ம விலகி இருக்கலாம்.
அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கூப்போட விலகி இருக்கலாம்னு சொல்கிறாங்க. யூ கேன் ஆல்சோ ஷோ யுவர் சப்போர்ட் ஃபார் த டார்கெட்டட் பர்சன். அந்த புல்லி பண்ணுறாங்களே அந்த பர்சனை ஷேடாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அந்த பர்சன் கூட என்ன செய்யலாம், இன் ஸ்மால் வேஸ் அவங்க கூட என்ன செய்யலாம், நம்ம ஹெல்ப் பண்ணலாம். எப்படி ஹெல்ப் பண்ணாமல் இன்க்ளூட் தம் இன் யுவர் கேம்ஸ் விளாடும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஷேர்ஸ் திங்ஸ் வித் தம், ஏதாச்சும் திங்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். ஸ்பீக் டு தம் மோர், அவங்க கூட பேசலாம். பேசினாலும் அவங்க என்ன செய்வாங்க, ஒரு அன்ஹாப்பியாக அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. மேக் தம் ஃபீல் இன்க்ளூடட், நம்ம ஒரு குரூப்பாக அவங்கள நம்ம குரூப்புக்குள்ளே சேர்த்துக்கலாம். The key word to stopping bullying is empathy. எம்பத்தின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. அந்த எப்படி ஸ்டாப் பண்ணலாம்னா, அவங்கள ஃபீல் பண்ணி அவங்க பொசிஷனில் நம்மளை பார்த்தோம்னா அதை ஸ்டாப் பண்ணலாம். எம்பத்தி மீன்ஸ் த எபிலிட்டி டு எக்ஸ்பீரியன்ஸ் த ஃபீலிங்ஸ் ஆஃப் த பர்சன் இன் எ சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷனில் நம்மளை இன்க்ளூட் பண்ண பார்த்தா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். நாட் ஆஸ் அன் அன்லுக்கர் பட் ஆஸ் சம்ஒன் who is also experiencing the situation. இல்லைனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாகவும் நம்ம என்ன செய்யலாம் இருந்தால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். the more you feel for others, the less you will want to bully. இப்போ எப்படின்னா, more you feel for others, அடுத்தவங்களுடைய ஃபீலிங்கை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம புள்ளி பண்ண மாட்டோம். புள்ளி பண்ணுறது லெஸ்ஸாக மாறிடும், குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறார் ஆத்தர். Sometimes children hesitate to speak up because of a sum of loyalty. Will complaining to an adult about peers who are bullying get them into trouble? For example, if Meena were to tell the teacher about what Ajay does to Anu, would it be wrong? Meena may feel that she will lose Ajay's friendship, but she will feel better by doing the right things of standing up for Anu. It's important to learn to distinguish between situations which require intervention and those that don't. And another, she will also be helping Ajay. It is not healthy growing up being a bully, and Ajay too needs help. Sometimes children hesitate to speak up because of a sense of loyalty. ஏன்னா புல்லிங் பண்ணுற பேர்சனோட கொஞ்சம் எல்லாருமே லைக் பண்ணுவாங்க, அதனால் அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறார் ஆத்தர். வில் complaining if you adult about peers who are bullying get them into trouble. இப்போ நம்ம அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க ட்ரபிள் ஆகும், அவங்க லைஃப்பில் எதுவும் ஷேடாக ஃபீல் பண்ணுவாங்க, இல்லை நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக வரமாட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் மீனா வேர் டு டெல் த டீச்சர் அபவுட் தட் அஜய் டஸ் டு அனு. இப்போ அஜய் அனுவை புல்லிங் பண்ணுறத மீனா டீச்சர்கிட்ட சொல்லலாம். வுட் இட் பி ராங், இது தப்புன்னு சொல்லலாம். மீனா மே ஃபீல் தட் ஷீ வில் லாஸ் அஜய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப், அஜயோட ஃப்ரெண்ட்ஷிப்பு போயிடும் அப்படின்னு நினைக்கலாம். பட் ஷீ வில் ஃபீல் பெட்டர் பை டூயிங் த ரைட் திங்ஸ் டு ஸ்டாண்டிங் அப் ஃபார் அனு. இது என்னென்னா சொன்னோம்னா அஜய் என்ன செய்வான், கரெக்டான பாதையில் சொல்கிற மாதிரி இருக்கலாம். இல்லைனா அணுவோடைய ஷேர்னஸை அவங்க ஷேர் பண்ணிக்கலாம். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் டு டிஸ்டிங்யூஷ் பெட்வீன் சிச்சுவேஷன் விச் ரெக்யர் இன்டர்வென்ஷன் அண்ட் தோஸ் தட் டோன்ட். இது அஜயை சொல்லனால ஏன் இப்படி அணுவை கேலி பண்ணக்கூடாது, அவள் ஃபீல் பண்ணுறான் அப்படின்ட்டு அதை நோட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அண்ட் ரிமெம்பர், ஷீ வில் ஆல்சோ பி ஹெல்பிங் அஜய். இவ மைனஸாக திங்க் பண்ணக்கூடாது, ப்ளஸ்ஸாக என்ன நினைக்கலாம், அஜய்க்கு ஹெல்ப் பண்ண மாதிரி திங்க் பண்ணலாம். அஜயோட ஃப்ரெண்ட்ஷிப் போகணுன்ட்டு மீனா நினைக்கக்கூடாது,
அஜய்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஏன்னா புல்லிங் பண்ணுறதுனால அவங்களும் ஹர்ட் ஆகிறாங்க. இவங்களும் என்ன செய்வாங்க, ஒரு ஹீரோயிசத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கலாம். இட் இஸ் நாட் ஹெல்த்தி க்ரோயிங். இது வந்து ஹெல்த்தி க்ரோயிங்காக கிடையாது, இது ராங்கான ரூட்டு அப்படின்னு சொல்லிட்டு அஜய்க்கு ஃபீல் பண்ணுற மாதிரி, உணர்த்துற மாதிரி மீனா சொன்னால் கம்ப்ளைண்ட் பண்ணால் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆத்தர். அட் பீயிங் அ புல்லி அண்ட் அஜய் டூ நீட்ஸ் ஹெல்ப். அஜய் புல்லி பண்ணுறதுனால அஜயும் திருந்துறான். அனுவும் என்ன செய்கிறான்னா அவருடைய சேட்னஸ்லேருந்து அவள் எஸ்கேப் ஆகலாம். Many schools and colleges and even workplaces have strict rules to prevent bullying, but it can still happen. If you notice it taking place around you, make sure you report it so it is stopped. You would have then contributed to a safer and more peaceful world. இது என்ன செய்கிறாங்கன்னா, மெனி ஸ்கூல்ஸ்லையும் காலேஜஸ்லையும் என்ன செய்கிறாங்க, ஒர்க் பிளேஸ்லையும் என்ன செய்வாங்கன்னா, என்ன ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் பண்ணிருக்காங்கன்னா, புல்லிங் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல புல்லிங் பண்ணக்கூடாதுன்ட்டு நோட்டீஸ் பண்ணுவாங்க. டேக்கிங் பிளேஸ் அரவுண்ட் யூ, எல்லா அரவுண்ட்லேயும் நம்மளும் பார்த்துருக்கோம், புல்லிங் பண்ணக்கூடாது, ப்ரொஹிபிட்டட் பிளேஸ் மாதிரி அந்த புல்லிங் பண்ணவும் கூடாது அப்படின்னு நம்மளும் படிச்சிருக்கோம். மேக் ஷுர் யூ ரிப்போர்ட் இஸ் ஸோ தட் இஸ் ஸ்டாப்டு. யூ வுட் ஹாவ் தம் contributed to a safer and more peaceful world. இது இப்படி பண்ணுறதுனால பீஸ்ஃபுல்லான வேர்ல்டு வந்து நம்ம சரௌண்டிங்கில் கிடைக்குது. Thank you for watching this video, my good student. Next class we will learn a new things. Bye.